பகுவிதமான சூழ்நிலைகளை பகுவிதமான கிருஷ்ணானுபவம் பூந்தானத்துக்கு ஏற்பட்டது. எப்பத்துல இருந்துன்னா இன்னைக்கு சரணாகதி பண்ணார் இல்லையா, இன்றைய தினத்திலிருந்து அவருடைய லைஃப் பூரா கிருஷ்ணானுபவம் தான் கொட்டி இருக்கு. அவ்வளவையும் சொன்னாலும் கேட்டாலும் போரும்னு தோணாது, ஒன்னொன்னும் அமிர்தமயமா இருக்கும். ஆனா அந்த பூந்தானம்ங்கிற மகாத்மாவுடைய லைஃப்ல நடந்த சில கிருஷ்ணானுபவங்களை மாத்திரம் இப்ப நாம ஸ்மரணம் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்னேன், பூந்தானத்துக்கு சம்ஸ்கிருதம் அவ்வளவு வராது, ஆனா மாத்ருபாஷையான மலையாளத்துல மகா கவித்துவம் உண்டு அப்படின்னு நிறைய கிரந்தங்களை ஏற்றி அப்பப்போ குருவாயூரப்பனுடைய பாதத்துல சமர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஒரு சமயம் சந்தான கோபால பானை அப்படிங்கிற கிரந்தத்தை ஏற்றி இம்முறை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்க வேண்டாம், குருவாயூரப்பனுடைய சொரூபமாவே இருக்கிற பரம பாகவதாலான நாராயண பட்டத்திரின்றத்துல கொண்டு கொடுப்போம். அவர் பிழை திருத்தி தரட்டும், அந்த ரீதியில அவருடைய கையில இந்த புஸ்தகம் போட்டும், இந்த கிரந்தம் போட்டும், அவருடைய கடாட்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஹிருதயத்துல சங்கல்பிச்சுட்டு போறார். கிரந்தத்தை பூர்த்தி பண்ணிட்டு புஸ்தகத்தை எடுத்துட்டு பட்டத்திரியை தேடி பூந்தானம் கிடுகிடுன்னு கிளம்புறார். பாதி தூரத்துல கும்பிட போன தெய்வம் வழிமணிக்குமாம் போலே அப்படிங்கிறது போல நாராயண பட்டத்திரி எய்தாப்புல வரார். பட்டுன்னு பூந்தானம் பார்க்கிறார். நாராயண பட்டத்திரியுடைய சரணத்துல பூந்தானம் விழ போறார். பட்டத்திரி பிடிச்சிட்டார். பிடிச்சி பூந்தானம் பூந்தானம் என்ன விஷயம், எங்க இந்த பக்கம்? உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா, என்ன விஷயமா பார்க்க வந்த? அடியேன் சந்தான கோபால பானேன்னு ஒரு கிரந்தம் இயற்றியிருக்கேன், ஒரு நூல் இயற்றியிருக்கேன், இதை தேவரீர் தான் பிழை திருத்தி தரணும் அப்படின்னு. பட்டத்திரி அப்படியே பார்த்துட்டு மலையாளம் சம்ஸ்கிருதம் இல்லைன்னு புரிஞ்சுட்டார். தொடக்கூட இல்லை, பார்த்தோன்னே புரிஞ்சுட்டார். பட்டத்திரி சொல்றார், பூந்தானம் எனக்கு சமயம் அவ்வளோ இல்லை, நீ யாரிடத்துலையாவது இதை சரி பண்ணிக்கோ, தப்பா எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லி குருவாயூர் கஷேத்திரத்துக்கு போயிட்டார். எந்த ஒரு கிரந்தத்தை பரம பாகவதோத்தமரான நாராயண பட்டத்திரி தொட்டா குருவாயூரப்பன் ஏத்துண்டதாக கணக்குன்னு வந்தாரோ அவர் தொடக்கூட இல்லை. நடு ரோட்ல நிற்கிறார். குமிரிண்டு அழுக வந்தது. நேரா பூந்தானம் தன்னுடைய ஆத்துக்கு போய் தன்னுடைய பூஜ ரூம்ல இருக்கிற கிருஷ்ணன் இடத்துல விழுந்தார். பிரபோ கிருஷ்ணா, எனக்கு ஒன்றும் தெரியாதுடாப்பா, எனக்கு அக்ஷரம் தெரியா வராது, நீதான் எனக்கு ஏதோ மலையாளம் சொல்லி கொடுத்தா, எனக்கு தோணுனபடி உன்னுடைய பெருமைகளை உன்னுடைய கதைகளை இதுல எழுதியிருக்கேன், இதை நீ ஏத்துக்கலையேப்பா, இதை நீ ஏத்துக்கலையே. எனக்கு அவ்வளவுதான்டா தெரியும், நான் ஒன்றும் பட்டத்திரி அளவுக்கு சம்ஸ்கிருத வித்வான் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவரையா எழுதியிருக்கேன். அந்த பாகவதர் இதை ஏத்துக்கலையே, அந்த கிரந்தத்தை தொட்டு கூட பார்க்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாகவதாலுக்கு சம்மதமில்லாத கிரந்தம்னு இது ஆயிடுத்து இல்லையா. எப்போ பாகவதால் கிருஷ்ணதாசர்கள் இதை அங்கீகரிக்கலையோ அப்ப நீனும் அங்கீகரிக்க மாட்டாயின்னு ஆச்சே. எனக்கு பிராணன் இப்ப எனக்கு ஒன்றும் வித்தை தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னு அழுதுன்னு இருக்கார். அதே சமயம் இந்த பக்கம் குருவாயூர் கஷேத்திரத்துல இரவு ஸ்ரீவேலிய தரிசனம் பண்ணிட்டு பட்டத்திரி தன் ஆத்துல வந்து படுத்துக்கிறார். ஆழ்ந்த தூக்கம். பட்டத்திரியுடைய சொப்பனத்துல பகவான் தரிசனம் கொடுத்து, ஓய் பட்டத்திரி, உன்னுடைய விபக்தியை விட பூந்தானத்தோடைய பக்தி எனக்கு இஷ்டம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சம்ஸ்கிருத ரூபேன கிராமர் சுத்தமாக சம்ஸ்கிருதத்தை எழுதின அந்த ஸ்லோகத்தை விட பக்தி சுத்தமாக பூந்தானம் எழுதின ஸ்லோகம் தான் எனக்கு இஷ்டம் அப்படிங்கிறார். பட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண் விழிச்சிருந்தார் பட்டத்திரி. கண்ணீர்ல இருந்து கண்கள்ல இருந்து பொலன்னு கண்ணீர் வருது. அர்த்தராத்திரிக்கு எழுந்திருச்சு பூந்தானத்தோடைய ஆத்துக்கு ஓடுறார். பட்டத்திரி ஓடுறார். அங்க பூந்தானம் எப்படி இருக்கார் அப்படின்னா, பூஜை ரூம்ல படுத்துட்டே இருக்கார். ஆகாரம் சாப்பிடல, தீர்த்தம் சாப்பிடல, அப்படியே படுத்துட்டு இருக்காரு. ஏன்னா என் கிரந்தத்தை நீ ஏத்துக்கலையே, அந்த மகாத்மா தொட்டு அனுகிரகம் பண்ணாதானே என் கிரந்தம் அங்கீகரிச்சதாக ஆகும், ஜகத்தே அங்கீகரிச்சதா ஆயிடுமே அப்படின்னு சோர்ந்து படுத்துட்டு இருக்கார். அப்படி படுத்துட்டே இருக்கார் பூந்தானம். அவருடைய காதுல ஒரு சப்தம் விழுறது. என்னன்னா, யாரோ கதவை தட்டுறா. பூந்தானம் பூந்தானம் பூந்தானம்னு யாரோ கதவை தட்டுறா. இந்த சப்தம் ரொம்ப பரிச்சயமான சப்தமா இருக்கு பூந்தானத்துக்கு. யாரு இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இது பட்டத்திரியுடைய குரலாச்சே, அந்த மகாத்மாவா வந்திருக்கார், அவர் ஏன் இந்நேரத்துக்கு வர போறாருன்னு பதறேண்டு ஓடிண்டு வாச கதவை திறக்கிறார். சாட்சாத்து பரம பாகவதோத்தமனான நாராயண பட்டத்திரி தன் ஆத்து வாசல்ல நிற்கிறார். அவருக்கு இந்த அதிசயத்தை தாங்க முடியல. பட்டுன்னு சரணத்தை விழ போறார். பூந்தானத்தை நீ தூக்கி கட்டின்ட்டார் நாராயண பட்டத்திரி. கட்டிண்டு அழறார். பூந்தானம், நான் அபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை மன்னிக்கணும், நான் அபச்சாரம் பண்ணிட்டேன், உன்னுடைய கிரந்தத்தை நான் என்னப்பா திருத்துறது, பகவானே உன் கிரந்தத்தை ஏத்துட்டான் அப்படின்னு தனக்கு வந்த சொப்பனத்தை சொல்லி ஆனந்தப்படுறார். மன்னிப்பு கேட்கிறார். இதை கேட்டார் இல்லையா பூந்தானம். உடனே அவர் சொல்றார்,
தேவரீர் தான் என்ன மன்னிக்கணும், இப்படி மன்னிப்பு கேட்டு என்ன அந்நியனை ஆக்கிடாதீங்கோ, உங்களுடைய மகிமை என்ன, என்னுடைய மகிமை என்ன, நீங்க சத்துக்கள், அசத்து இல்லை, நீங்க சத்துக்கள். அதனாலதான் உங்க சொப்பனத்துல குருவாயூரப்பன் தரிசனம் கொடுத்துருக்கான். அசத்தா இருந்தா கொடுப்பானா? அதனால நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லைன்னு 2 பேரும் பரஸ்பரம் கட்டிண்டு சந்தோஷப்பட்டார்கள். அன்றைய தினம் இரவு பூரா பட்டத்ரி பூந்தானத்தோடு இருந்தார். இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். மற்றொரு சமயம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு கூட குருவாயூர் க்ஷேத்திரத்துல 2 பிரதட்சணம் பண்ணிட்டு கூத்தம்பலத்துல ஏறி உட்கார்றார் பூந்தானம். என்ன சங்கல்பம்னா, ஒரு ஆவர்த்தி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவோமே அப்படின்னு வந்திருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பிரிச்சார். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான் அப்படின்னு இருக்கு இல்லையா, பார்க்குறார். விஸ்வம் விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு அப்படியே நிற்கிறார். ஏன்னா வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு கீதையில சொல்றான் இல்லையா, அது போல விஸ்வம் விஷ்ணு, ஜகத்து பூரா என் குருவாயூரப்பன் தான் இருக்கான்னு அந்த பதத்துக்கு அர்த்தம். விஸ்வமே கிருஷ்ணஸ்வரூபம்னு அதுல இருக்கு. அப்படியே விஸ்வத்தையும் கிருஷ்ணஸ்வரூபமா தியானம் பண்ணி ஏதோ ஒரு கிருஷ்ணானந்த ரசத்துக்கு போயிட்டார். மேற்கொண்டு படிக்க முடியல. அப்புறம் எல்லாம் சமாதானத்துக்கு சமநிலைக்கு வருவார். ஒரு 10 ஸ்லோகம் படிப்பார். அப்புறம் மறுபடியும் அழுதுண்டே கிருஷ்ண தியானத்துக்கு போயிடுவார். மறுபடியும் ஒரு 10 ஸ்லோகம் இப்படியே 2.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பூர்த்தி ஆக்கலை. தடவி படிச்சுட்டு இருக்கார். அவர் ஒரு மோன நிலையில கிருஷ்ண தியானத்துல இருக்கார். அது சமயமா நித்தியபடி ஜபத்தை பண்றதுக்கு பட்டத்ரி கூத்தம்பலத்துக்குள்ள ஏறுறார். யார் வரா யார் போறான்னு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சுய நிலவிலேயே பூந்தானம் இல்லை. ஏதோ புஸ்தகத்தையே தடவி படிச்சுட்டு இருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தையே படிச்சுட்டு இருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தப்பா படிக்கிற அளவுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதவர் அல்ல பூந்தானம். அவர் ஏதோ கிருஷ்ண தியானத்துல தடவி படிச்சுட்டு இருக்கார். கரெக்டா பட்டத்ரி உள்ள வர பூந்தானம் பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு விட்டார். என்ன எதனால அப்படி சொன்னார்னா, மரப்பிரபுன்னு பிருந்தாவன ஞாபகம் வந்துடுத்து. அவருடைய தியானத்துல பிருந்தாவனத்துல விரக்ஷத்துக்கு விரக்ஷம் ஒரு கோபிகையோடு கூட கிருஷ்ணன் நின்று இருக்கிறத தரிசனம் பண்ணி அந்த கிருஷ்ண நிலையில, கிருஷ்ண ரச நிலையில பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு விட்டார். தப்பா படிக்கணுங்கிற நோக்கத்தினாலேயோ சகசநாமம் படிக்க தெரியாததுனாலேயோ அப்படி படிக்கல. அவர் ஏதோ கிருஷ்ண ரசத்துல இருக்கார். இதை கேட்ட சகிக்காத பட்டத்ரி, ஓய் பூந்தானம், புஸ்தகத்தை பார்த்து படிக்கும்போது ஏன் தப்பா படிக்கிறேன், பத்மநாபோ அமரப்பிரபுன்னு சொல்லும் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் அப்படியே இப்பதான் சமநிலைக்கு வரார் பூந்தானம். அடாடாடாடா, ஒரு விஷ்ணு சகசநாமத்தோட நம்மளால ஒழுங்கா பாராயணம் பண்ண முடியலையே, இந்த மகாத்மாவுக்கு இடைஞ்சலா இருந்துட்டோமே, இந்த சன்னதுல குருவாயூர் சன்னதுல வச்சு ஒரு விஷ்ணு சகசநாமத்தை தப்பு இல்லாம படிக்க வேண்டாமா, இப்படி அபச்சாரப்பட்டுட்டேனேன்னு வருத்தப்பட்டு இருக்க. உடனே கர்ப்ப கிரகத்திலிருந்து குருவாயூரப்பன் அந்த சன்னதியை சுற்றி 4-5 பேர் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. அவா காதுல விழும்படியாகவும், பூந்தானத்தோடைய காதுல விழும்படியாகவும், பட்டத்ரியோடைய காதுல விழும்படியாகவும் அசரீரியாக ஒரு வாக்கு சொல்றான். என்னன்னா, ஓய் பட்டத்ரி, அமரர்களுக்கும் நான் தான் பிரபு, மரத்துக்கும் நான் தான் பிரபு, நீர் உம்ம காரியத்தை பாரும் அப்படின்னுட்டார். அப்பதான் பட்டத்ரிக்கு தான் என்ன தப்பு பண்ணோங்கிறதே புரிஞ்சுது. பூந்தானத்தையே அப்பதான் கவனிக்கிறார். அவர் சாதாரண நிலையில இதை படிக்கலைங்கிறது அப்பதான் புரிஞ்சுக்கிறார். இப்படி ஒரு ரசமான சம்பவம். மற்றொரு சமயம், இவர் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இவர் ஏழை கிடையாது, பூந்தான ஏழை கிடையாது, நல்ல தனவான் தான். ஆனாலும் அந்த தனத்தை அனாவசியமா யூஸ் பண்ண மாட்டார். குருவாயூருக்கு வாகனத்துல வரமாட்டார், நடந்தே தான் வருவார். அதுவும் காட்டு வழி பாதை. எப்போ குருவாயூருக்கு வருவார்னு தெரியாது, தோன்றப்பெல்லாம் வந்துருவார். தோணிண்டே வேற இருக்கும். ஆனால் நிச்சயமா வருது ஒரு கணக்கு பார்த்தோம்னால் ஏகாதசிக்கு வந்துருவா. ஒவ்வொரு ஏகாதசிக்கு வந்துருவார். அப்படி ஒரு தசமி அன்னைக்கு மாத்தியானிக சமயத்துல ஆத்துல இருந்து கிளம்பி குருவாயூருக்கு வரார். நைட்டுக்குள்ள வந்துடலான் தான் நினைக்கிறார். ஆனா காட்டு வழி பாதை ஏதோ தடங்கள், பாதி ராத்திரி ஆயிடுத்து. இன்னும் கொஞ்ச தூரத்துல குருவாயூருக்கு, பாதி காட்டு வழியில மாட்டின்ட்டார். பூந்தானத்துக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா வாசுதேவ சர்வம்ங்கிற நிலையில இருக்கார். அவர் மாட்டுக்கு கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு நிஷ்கவலையா நடந்து போயிட்டு இருக்கார். இந்த கொஞ்ச தூரத்துல குருவாயூர் வந்துடும். இதுக்கு இடையில எங்க இருந்தோ காட்டுல இருந்து ஒரு 4 திருடர்கள் பூந்தானத்துக்கு முன்னாடி வந்து மறைச்சுட்டான். கையில ஒரு சின்ன பிச்சுவா எடுத்துட்டா, கத்திய வச்சுன்னு மிரட்டுறா. ஓய் பிராமணரே, பணம் நகை எல்லாத்தையும் வெளியில எடும், எங்க ஒளிச்சு வச்சிருக்க, எல்லாத்தையும் எடு அப்படின்னு கத்திய வச்சுன்னு மிரட்டுறா. பூந்தானம் பயப்படலை. ஆனால் அவர் சொல்கிறார், என் இடத்துல ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைங்கிற? ஒன்றும் இல்லாமல் எப்படி ஒருத்தர் வர முடியும்? இந்த பையில ஏதோ வச்சிருக்க, இந்த பையில எடு, பைய பிரி, என்ன எங்கே வச்சிருக்க காமிங்கிறார். இந்த பையில பகவத்கீதையும் பாகவதம் தாப்பா இருக்கு. என்ன பகவத்கீதை பாகவதம் பஜனை பண்ணி ஏமாத்திட்டு போலான்னு நினைக்கிறியா?
நீ பணத்தை எடுக்கிறியா இல்லையான்னு கத்திய வச்சு மிரட்ட, அது சமயம் ஒரு 10-20 அடி தூரத்துல அத்தியாச்சரியமான ஒரு வெள்ளை குதிரையில ஒரு 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 கம்பீரமான ஆள் உட்காந்துட்டு பெரிய கத்தி வச்சிருக்கான். அவன் சப்தமிடுறான் அங்கிருந்து. என்னன்னா, யாரா அங்க, யார் அங்க, இந்த வரேம்பார் அப்படிங்கிறார். திருடர்கள் யாருன்னு திரும்பி பார்க்க இந்த ரூபத்தை பார்க்கிறார். ஒரு வெள்ளை குதிரை, அது மேல கம்பீரமா ஒருத்தர் பெரிய கத்தி வச்சுட்டு இருக்கார். இது யாருடான்னு பார்த்துட்டு 4 பேரும் 4 பக்கத்துல இருட்டுல போய் மறைஞ்சுட்டான். அந்த குதிரைக்காரன் வரான், பூந்தானத்துக்கிட்ட நிற்கிறான். நீர் பூந்தானம் தானே அப்படிங்கிறான். ஆமாம்ப்பா, நீ யாரு அப்படின்னு கேட்குறார். நான் இப்போ இருக்கிற ராஜாவுடைய மந்திரி. இந்த இடத்துல இரவு நேரத்தில் திருடர்களுடைய அட்டகாசம் ஜாஸ்தியாக இருக்குன்னு கேள்வி, அதனால இரவு நேர ரோந்துக்கு வந்தேன். அப்போ பார்த்தேன் உமக்கு ஒன்றும் ஆகலையேன்னு. எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா, குருவாயூரப்பன் காப்பாற்றிட்டான், ஒன்றும் ஆகலை, நாளைக்கு ஏகாதசியில் குருவாயூரப்பனை பார்த்துருவேன். சரி குருவாயூருக்கு போங்கோ அப்படின்னார். இந்த பூந்தானத்துக்கு பிராணனையே காப்பாத்தினவராச்சே, வெறுங்கையோட விட்டுட்டு போக மனசு வரல. உடனே தன் கையில் எப்போவோ யாரோ போட்ட மோதிரம் அதை கிளட்டி, இந்த மோதிரத்தை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு தானே அந்த குதிரைக்காரன் கையில் போட்டு விடுறான். ஏன்னா பிராணனையே காப்பாற்றிருக்காரு இல்லையா, பிராணன் மேலே ஒன்றும் ஆசக்தி இல்லை, விடிஞ்சா ஏகாதசிக்கு குருவாயூரப்பனை பார்க்கணும், அதற்கு சகாயிச்சிருக்காரு இல்லையா, அதனால போட்டு விடுறார். மோதிரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு குதிரைக்காரன் கிளம்பிட்டார். 2:30 மணி ஆயிடுத்து. பூந்தானம் குருவாயூருக்கு வந்து சேர கிடு ருத்ர தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நெத்தி இட்டுண்டு ஓடுறார். ஏன்னா நிர்மால்யம் 3 மணிக்கு திறந்துருவா, தரிசனம் பண்ணணும். அதனால ஓடி போய் நிற்கிறார். ஓடி போய் நிற்கலாம் வேண்டாம், 5 பேர் தான் இருக்கா. அந்த ஒரு ஆவல் ஆச்சு, காத்துட்டே இருக்கார். நட எப்ப திறக்கும்னு காத்துட்டே இருக்கார். நாழிகை மணி 3 முறை அடிச்சது. அத்தியாச்சரியமான தேஜோ ரூபமாக கம்பீரமாக மேல்சாந்தி எப்பவும் போல வந்தார். சன்னதியை திறந்தார். கிருஷ்ணன்ட்ட போய் குருவாயூரப்பன் போய் விளக்கெல்லாம் மேல்சாந்தி சரி பண்றார். ஆமூலாகிரம் பாதத்திலேருந்து சரசு பரியந்தம் குருவாயூரப்பனை ஏகாந்தமா மேல்சாந்தி தரிசனம் பண்றார். முதல் நிர்மால்ய தரிசனம் அவர் பார்க்கறது தானே. அப்படி பார்க்கும்போது குருவாயூரப்பனுடைய கையில ஒரு பத்மம் இருக்கும். அந்த பத்மத்து மேல ஒரு ஸ்வர்ண மோதிரம் இருக்கு. இது குருவாயூரப்பனுடைய நகை இல்லையே, இது என்ன புதுசா, நான் சாத்தினாதானே உண்டு, இது நான் சாத்தலையே, இது அவனுக்கு குருவாயூரப்பனுக்கு சொந்தமானது இல்லையே, இது என்ன மோதிரம் என்னன்னு அப்படி குழம்பி இருக்க, மேல்சாந்தியோடைய காதுல மட்டும் விழற மாதிரி பகவான் சொல்றார், இது என் அப்பா பூந்தானத்தோடது, நீ கொடுத்துருங்கிறார். மேல்சாந்திக்கு பட்டுன்னு கண்கள்ல கண்ணீர் வந்துடுத்து. என்ன நடந்ததுங்கிறது மேல்சாந்தி புரிஞ்சுட்டார், சந்தோஷப்பட்டார். திரையை எடுத்தா எல்லாரும் நிர்மால்ய தரிசனத்தை அத்தியாச்சரியமா சேவிக்கிறார். இருக்கிறதே 5-6 பேர் தான், அவ ரொம்ப அத்தியாச்சரியமா சேவிக்கிறார். 5 பேர் தான் இருக்கான்னா கூட அந்த 5 பேருக்கு பின்னாடி மூலையில கக்ஷத்துல பாகவத புஸ்தகத்தை வச்சுன்னு கையை கூப்பிண்டு வினயமே உருவெடுத்து வந்தது போல பூந்தான நிற்கிறார். ஆச்சு நிர்மால்ய தரிசனம் முடிஞ்சோனே மேல்சாந்தி கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில வந்து பூந்தானத்தை கூப்பிடுறார். சுவாமி கிட்ட வாரும் அப்படி. கிட்ட வந்தார். இந்தாங்கோ அப்படின்னு மேல்சாந்தி கொடுக்குறார். என்னமோ கொடுக்குறாரே பிரசாதம் ஒரு குன்னு பூந்தான வாங்க, அதுல மோதிரத்தை போடுறார். இது என்ன மோதிரம்னு பார்த்தா தன்னுடைய மோதிரம், பூந்தானத்தோடைய மோதிரம். ஏன்னா முதல் நாள் இரவு குதிரைக்காரனுக்கு தன் கையினால போட்டுவிட்ட மோதிரம். அப்ப குதிரைக்காரனா வந்தது மந்திரி இல்ல, என் குருவாயூரப்பன் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டார். இப்படி ஒரு ரசமான சம்பவம். மற்றொரு சமயம் நான் இந்த சரித்திரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், பூந்தானத்துக்கு பிராணோபாசன கிரந்தம் பாகவதம் தான் அப்படின்னு. நிறைய பாகவத பாராயணம் பண்ணுவார், ரசிச்சு பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன். இப்போ சரணாகதியாகி கிருஷ்ணானுபவம் இவருக்கு ஏற்பட்ட பிறகு இவர் பிரவச்சனமும் பண்ண ஆரம்பிச்சுட்டார். பாகவதத்தை பிரவச்சனமும் பண்ண ஆரம்பிச்சுட்டார். சில பேர் ஆத்துக்கு போய் பிரவச்சனம் பண்ணுவார், சில பேர் கூப்பிடுவா, பல பேர் கூப்பிடுறா, எங்க ஆத்துக்கு வாங்கோ எங்க ஆத்துக்கு வாங்கோன்னு பிரவச்சனம் பண்ண கூப்பிடுறார். எல்லார் ஆத்துக்கும் போக மாட்டார். யாராவது வந்து கூப்பிடும்போது குருவாயூரப்பன் இவர் ஹிருதயத்துல சொல்லுவார், போயிட்டு வா அப்படிம்பார். அவ ஆத்துக்கு மாத்திரம் போவார். மேலும் இவருக்கு பகவத்குணம் சொல்லணுங்கிறது இவருடைய ஆசை. அதுக்கு ஆடியன்ஸ் வேணுங்கிறதே இல்லை. மகாத்மாக்களுக்கு அது ஒரு ஆச்சரியம். அவளுக்கு பகவத்குணம் சொல்லணுங்கிற ஆசை. அவ ஆத்துல, அவ ரூம்ல, இல்ல கொல்லப்புறத்துல, மொட்டை மாடியில அவ மாட்டுக்கு நிஷ்கவலையா பகவத்குணம் சொல்லிட்டு இருப்பா. யாரு கேட்கறானே அவளுக்கு கவலைப்பட மாட்டான். பல தேவதைகள் கூட அரூபமா கேட்டுட்டு போயிடுவா. ஆடியன்ஸே வேண்டாம் மகாத்மாக்களுக்கு. அது மாதிரி பூந்தானத்துக்கு ஆடியன்ஸே வேண்டாம். ஒருத்தர் கேட்டாலும் ஸ்ரத்தையா சொல்லுவார், ஒருத்தரும் இல்லாட்டாலும் அவர் மாட்டுக்கு பாகவதம் சொல்லிட்டு இருப்பார். சில சன்னதிகள்ல போய் பாகவதம் சொல்லுவார். யாரு கேட்கணும்னா அந்த சன்னதியில் இருக்கிற மூர்த்தி கேட்பார். அப்படி இருக்க ஒரு முறை கொட்டியூர் சிவக்ஷேத்திரத்துல
பாகவதம் பூரா 7 நாள்ல பூர்த்தி ஆகிறது மாதிரி சொல்றது தானே சம்பிரதாயம், சப்தாகம்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இவர் தசமஸ்கந்தத்தை மாத்திரம் 7 நாளைக்கு சொன்னார். எங்கன்னா கொட்டியூர் சிவக்ஷேத்திரத்துல அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல உட்காந்துன்னு சொன்னார். ஒவ்வொரு நாளைக்கும் இந்த தசமஸ்கந்தத்தை பிரவச்சனம் பண்ணிட்டே வந்தார். 7 நாள்ல பூர்த்தி ஆக்குற மாதிரி திட்டம். அதுல ஒரு நாளைக்கு தசமஸ்கந்தத்துல 60வது அத்தியாயம் கரிகிச்சித் அத்தியாயம் ருக்மணி கிருஷ்ணனுடைய பிரணய கலக லீலை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த சப்ஜெக்ட். அதை ரொம்ப ரசிச்சு பாராயணம் பண்ணி அதுக்கு அர்த்தம் சொல்றார். சிவபெருமானே மேடு சிலுத்து கண்கள்ல கண்ணீர் வந்து கிருஷ்ண தியானத்துக்கு போயிட்டார். பூந்தானம் கிருஷ்ண கதையை சொல்லி சிவபெருமானும் கிருஷ்ண தியானத்துல போவாரே ஆகில் அவருடைய பிரவச்சனம் அறிவுக்கு ஆகாரம் புகட்டுற மாதிரி இருக்காது, அனுபவத்தை கிளப்பி விடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாகவத சப்தாகம் பிரவச்சனம் சத்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேப்பர் பேனா எடுத்துட்டு வாங்குவோங்கிறான். ஏன்னா என்னமோ கிடைக்க தெரியதான இன்ஃபர்மேஷனை கொடுப்பா, அதை நாம நோட் பண்ணிக்கணும். ருத்ரப்பிரயாகை, அதுக்கு பேர தேவப்பிரயாகை. தேவப்பிரயாகையும் இந்த பிரயாகையும் சேரும் பொழுது அதுக்கு இன்ன பேரு, அப்புறம் அதுக்கு கீழே இன்ன பிரயாகை, இப்படின்னு இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லுவா. நாமெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். அறிவுக்கு ஆகாரம் இன்ஃபர்மேஷன். இதற்கு சத்சங்கம்னு சொல்றா. அப்படி இல்லை. மகான்கள் இடத்துல சாதுக்கள் இடத்துல கிருஷ்ண கதையை கேட்டிருக்கேளா? வித்வான்கள் இடத்துல பிரவச்சனம் கேட்கறது ஒரு விதம், மகான்கள் இடத்துல கிருஷ்ண கதையை கேட்கறது ஒரு விதம். வித்வான்கள் இடத்துல கதை கேட்டேலானால் புத்தி மனசுல நிறைய இன்ஃபர்மேஷன் போய் உட்காந்துட்டு நாமளும் அறிவாளி ஆயிடுவோம். ஏற்கனவே கோணாமானு தலையில ஏறி இருக்கிறதுனாலதான் இன்னும் கிருஷ்ண பக்தி வரல, சாந்தி வரல. இதுல இது வேற புதிய இன்ஃபர்மேஷன். மகான்கள் இடத்துல சதா கிருஷ்ண ரசத்துல ஊறின் இருக்கிற மகான்கள் இடத்துல கிருஷ்ண கதை பாகவதம் கேட்டேலானால் அவ எந்த ரசத்துல ஊறின் இருக்காளோ அதுதான வாக்குல வரும். அப்ப மகான்கள் இடத்துல கதை கேட்டோமானால் நமக்கு அவ அனுபவிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ண ரசம் கிருஷ்ணானுபவம் வந்துடும். செத்த நேரம் சாந்தி அடைஞ்சிருவோம். நான் டிஃப்ரெண்ட். இங்க பூந்தானம் அறிவுக்கு ஆகாரம் போடுற வித்வான் அல்ல, அனுபவத்தை கிளப்பி விடுற மகாத்மா. அவர் பிரவச்சனம் பண்ண சிவபெருமானே கிருஷ்ண தியானத்துக்கு போயிட்டார். ஆச்சு. அன்றைய தினம் கரிகிச்சித் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணிட்டு அடுத்த நாள் பாராயணம் பண்ணலான்னு ஒரு ஓலையை எடுத்து அடுத்த அத்தியாயத்துல அடையாளத்துக்கு ஒரு ஓலையை வச்சு புஸ்தகத்தை மூடி லிங்கத்துக்கிட்டே வச்சுட்டு ஆத்துக்கு போயிட்டார். மறுநாள் வந்தார். சிவபெருமான் நமஸ்கரிச்சுட்டு புஸ்தகத்தை பிரிச்சா, பாகவதத்தை பிரிச்சா அதே 60வது அத்தியாயத்துல இருக்கு, அதே கரிகிச்சித் அத்தியாயத்துல இருக்கு. பூந்தானம் நினைக்கிறார், இது நான் பாராயணம் பண்ணிட்டேனே, நேத்தி தானே பண்ணேன், சரி புத்தி தடுமாற்றம் பொறுக்கு, பண்ணல பொறுக்கு, தப்பா எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்றைய தினம் விஸ்தாரமா கரிகிச்சித் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி பிரவச்சனம் பண்றார். இதை கேட்டு பேரானந்தப்படுறார் சிவபெருமான். உடனே அன்றைய தினம் பிரவச்சனத்தை முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயம் எங்க அடுத்த நாளைக்கு தொடங்கணுமோ அந்த இடத்துல ஒரு ஓலையை அடையாளத்துக்கு வச்சுட்டு போறார். ஆச்சு. 3வது நாள் வரார். அதே கரிகிச்சித் அத்தியாயத்துல ஓலை இருக்கு. தன்னை தானே நொந்துக்கிறார் பூந்தானம். தனக்கு தான் ஏதோ புத்தி தடுமாற்றம் வந்துடுத்து, வயசாயிடுத்து இல்லையா, புத்தி தடுமாற்றம் வந்துடுத்து, நாம் இந்த மாதிரிலாம் பிரவச்சனத்துக்கு போகக்கூடாது. இப்படி சிவபெருமானுடைய சன்னதியில தசமஸ்கந்த சப்தாகத்தை பூர்த்தி பண்ண முடியலையே, படிச்சதையே படிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு அன்றைய தினம் பிரவச்சனம் பண்ணல போய் படுத்துண்டா. அன்றைய தினம் இரவு ஸ்வப்னத்துல சிவபெருமான், கொட்டியூர் சிவக்ஷேத்திரத்துல இருக்கிற சிவபெருமான் பூந்தானத்தோடைய ஸ்வப்னத்துல தரிசனம் கொடுத்து, பூந்தானம் உனக்கு புத்தி தடுமாற்றம்லாம் ஒன்றும் ஏற்படலை, நீ அந்த ருக்மணி கிருஷ்ணனுடைய அந்த கரிகிச்சித் அத்தியாய லீலையை சொல்லி நான் கேட்கணும்னு எனக்கு ஆசைப்பா, எவ்வளவு கேட்டும் எனக்கு போரும்னு தோணலை, அதனாலதான் நான் தான் ஓலையை மாற்றி வச்சேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். என்ன ஒரு ஆச்சரியம் இது! சிவபெருமானையும் கிருஷ்ண தியானத்துல மூழ்கடிக்கும்படியாக பூந்தானத்தோடைய பிரவச்சனம் இருந்ததானால் அது கிருபையினால அந்த பிரவச்சன சாமர்த்தியம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அறிவுனால அவர் வளர்த்து எடுத்தது இல்லை, கிருபையினால கொடுத்துருக்கான் பகவான். அப்படின்னா எப்படி பகவத்குணம் சொல்லியிருப்பார், அப்படி சொல்லணும். கேட்கிறவாளுடைய ஹிருதயம் உருகும்படியாக பாகவதமும் கிருஷ்ண கதையும் சொல்லணும். புத்தியில நிறைய சேர்த்துக்கும்படியாக சொல்லக்கூடாது. அது கிளாஸ், பாகவதம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லலாம். இப்படி ஒரு ரசமான சம்பவம் ஆச்சு. இன்றைய தினம் தசமஸ்கந்தத்தை சப்தாக கிரமேன அந்த கொட்டியூர் சிவக்ஷேத்திரத்துல பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. இன்னைக்குதான் 7வது நாள். இன்னைக்கு பாராயணத்தையும் பிரவச்சனத்தையும் முடிச்சுட்டு தான் ஆத்துக்கு போலான்னு நினைச்சார். ஆனா ரொம்ப இருட்டிடுத்து. இரவு 8 மணி 9 மணி ஆயிடுத்து. ஒன்றும் வெளிச்சம் இல்லாத காலகட்டம். சரி, காத்தால சிவ தரிசனம் பண்ணிட்டு காத்தால ஊருக்கு கிளம்புவோன்னு புஸ்தகத்தை மூடி சிவபெருமானுடைய சன்னதியிலேயே வழக்கம் போல வச்சுட்டு வெளியில வந்தா 2 தம்பதிகள் வந்தா. சுவாமி, எங்க ஆத்துக்கு வரணும், எங்க ஆத்துல தங்கணும், காத்தால தானே ஊருக்கு போறேன்,
நைட்டு எங்கள் ஆத்துல தங்கலாமே, எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், ஒரு வா சாப்பிடுங்களேங்கிறா. இது மாதிரி நிறையா பேர் கூப்பிடுவா, எந்த ஆத்துக்கும் போக மாட்டேன். ஏதோ இன்னைக்கு இந்த தம்பதிகளை பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு, சரின்னு போயிட்டார். அவ ஆத்துல போனா அந்த தர்மபத்திரி நிறைய சமைச்சு வச்சிருக்கார். ஏன்னா இப்படி ஒரு பக்தர் வரார், இப்படி வருவாரான்னு கூட தெரியல, கூப்பிட்டு பார்ப்போம் தான் வந்திருக்கா. இந்த பக்கம் பிரவச்சனம் பண்ண வந்திருக்காரே, நம்ம ஆத்துக்கு கூப்பிட்டு பார்ப்போம், கிருஷ்ணதாசராச்சே அவருடைய சரணம் நம்ம ஆத்துல படட்டும் அப்படின்னு கூப்பிட்டு பார்ப்போம், வந்தானா இருக்கட்டுமேன்னு நிறைய பதார்த்தம் பண்ணி வச்சிருக்கார். கொஞ்சம் கூட அந்த தம்பதிகள் எதிர்பார்க்கல, பூந்தானம் வந்துட்டார். வந்தா விதமா ரகரகமா அந்த அம்மா பண்ணி வச்சிருக்கா, தானே பண்ணி வச்சிருக்கா. இவருக்கு பொதுவாகவே ஆகார நியமம் உண்டு, எல்லாத்தையும் சாப்பிட மாட்டார். இவ்வளவு பண்ணி வச்சுக்கிறத பார்த்தாலே இவருக்கு மலைப்பா எடுத்து. ஆனா யார் மனசும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக எல்லாத்துலேயும் ஒரு ரூபா வாயில போட்டுட்டு போருமான்னு எஞ்சி போயிட்டார். அன்றைய தினம் அவாத்திலே ரெஸ்ட் எடுத்துட்டார். வழக்கம் போல காத்தால 3 மணிக்கு எஞ்சி 4 மணிக்குள்ள ஸ்நான சந்தியா எல்லாம் பண்ணிட்டு 4:30 மணிக்கெல்லாம் சிவக்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார். எப்போதும் பிரவச்சனத்துக்கு 8 மணிக்கு தான் வருவார். இன்னைக்கு புஸ்தகத்தை எடுத்துன்னு ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே, அதனால 4 மணிக்கே வந்துட்டார். கர்ப்ப கிரகத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார். கர்ப்ப கிரகத்திலேன்னு ஏதோ மொனன்னு கேட்கறது. காத்தால 4:30 மணிக்கு, சாயங்காலம் 4:30 மணிக்கே ஆள் இருக்க மாட்டான், அந்த காலம் அது. இது என்ன சப்தம் கேட்கறதேன்னு கண்ணு நாளையும் காது நாளையும் கர்ப்ப கிரகத்தை கவனிக்க, பூந்தானத்தோடைய பாகவத பாராயண புஸ்தகத்தை சிவபெருமான் தன் கையில வச்சிருந்து பார்வதி தேவிக்கு ஏதோ பிரவச்சனம் பண்றான். புஸ்தகத்தை பார்த்து ஏதோ பிரவச்சனம் பண்றார். பார்வதி தேவி சந்தோஷமா கேட்டா. அதுக்கப்புறம் பிரவச்சனத்தை முடிச்சு புஸ்தகத்தை மூடி கீழே வச்சுட்டு சிவபெருமான் ஜெகன்மாதாவான சாட்சாத் பார்வதி தேவியின் இடத்துல கேட்கிறார், எப்படி இருந்தது அப்படிங்கிறார். பார்வதி தேவி சொல்றா, நன்னா தான் இருந்தது, எங்க பூந்தானம் கிருஷ்ண கதை சொல்றது போல இல்லை அப்படின்னாலாம். அப்படின்னா பூந்தானம் எப்படி கிருஷ்ண கதையை சொல்லியிருக்கணும், என்ன அனுபவத்துல சொல்லியிருக்கணும். எப்படி ஒரு ரசமான சம்பவம் ஆச்சு. இப்போ பூந்தானத்துக்கு ரொம்ப வயசாயிடுத்து. அவரே ஒரு பாடல்ல சொல்றார், 90 வயசு ஆயிடுத்துங்கிறார். நரம்பும் தோலுமா ஆயிட்டார். தன் ஆத்துல இருந்து ஒரு ஏகாதசிக்கு தரிசனம் பண்றதுக்காக கிளம்புறார். நடந்து வரும்போதே இவருக்கு புரிஞ்செடுத்து, இனிமே நம்மளால குருவாயூருக்கு வர முடியாது, இதுதான் லாஸ்ட் முறைன்னு புரிஞ்செடுத்து ஆச்சு. வந்து சேர்றதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுத்து. தீபாராதன சமயம். வழக்கம் போல 4-5 பேர் தான் இருக்கா. ஓடி போய் குருவாயூரப்பனை கண்ணார தரிசனம் பண்றா. அன்றைய தினம் வேணுகோபாலனாக கலபாலங்காரத்துல அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. ரொம்ப ஆச்சரியமான தரிசனம் அது. அதை ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டு கண்கள்ல கண்ணீர் விட்டுண்டு, ஏ குருவாயூரப்பா, இனிமே நான் குருவாயூருக்கு வர்றது சந்தேகம்டா, இனிமே என்னால வர முடியாதுடாப்பா, வயசாயிடுத்து, முட்டெல்லாம் வலிக்கிறது, அவ்வளவுதான்டா எனக்கு இனிமே குருவாயூர் தரிசனம், இனிமே நான் உன்னை எங்க பார்ப்பேன், என்னால வர முடியலையே, கை காலெல்லாம் நல்லா இருக்கும்போது ஓடி ஓடி வந்தேன்டாப்பா, இன்னைக்கு என்னால முடியலையேன்னு ஹோன்னு அழறார். குருவாயூரப்பனும் சேர்ந்து அழுதானாம். அழுதுண்டே குருவாயூரப்பனும் சொல்றான், அப்பா பூந்தானம், நீ எங்க இருக்கியோ அங்க நான் இருக்கேன், நீ குருவாயூருக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நீ இருக்கிற இடம் குருவாயூர், நிஷ்கவலையா போயிட்டு வாங்கோ அப்படிங்கிறான் குருவாயூரப்பன். அந்த ஆறுதல்ல சந்தோஷம் அடைந்த பூந்தானம் அரகுர மனசோடு கூட குருவாயூரப்பனை லாஸ்டா பார்த்துட்டு ஆத்துக்கு வந்துட்டார். வந்ததுல இருந்தே, இந்த முறை குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சமா உடம்பு ரொம்ப முடியாம போயிடுத்து. படுத்த படுக்கை ஆயிட்டார். சாயங்காலம் ஏதோ காத்தாலேயோ சாயங்காலமோ யாராவது கொஞ்சம் பிடிச்சுண்டானா கொல்லை பக்கமோ வாச பக்கமோ ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வைப்பா, அவ்வளவுதான். பாக்கி நேரங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுலாம் சாத்தியமே இல்லை. படுத்துட்டே பகவான் நாம ஜெபம் பண்ணிட்டு இருப்பா. ஆத்துல 2 பேர் சமைக்கிறதுக்கு இருக்கா, 4 பேர் தோட்ட வேலை பார்த்துக்கிறதுக்கு இருக்கா, ஆகம் முழுவதும் கூட்டி பெருக்கி கிளீன் பண்றதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு பக்கத்து கிராமத்துலேருந்து தான் வரா. பொண்ணு கல்யாணம் ஆகிற வயசு, சுந்தரியா இருப்பா, சுட்டிகையா எல்லா காரியமும் பண்ணுவா. இவருக்கு என்னன்னா, கிடுகிடுன்னு வீட்டை முழுவதும் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூந்தானத்தோடைய சரணத்துல உட்காந்துருவா. இந்த பெண் குழந்தை உட்காந்துருவா, சரணத்தை அமுக்கி விடுவா, ஏதாவது வெந்நீர் வேணும்னா போட்டு கொடுப்பா. அவருக்கு பூரா சிஸ்ரூஷையும் இந்த பெண் தான் பண்றா. என்ன பாவம் அப்படின்னா, என் குருநாதன் இது, பூந்தானம் என்னுடைய குருநாதன், அவ்வளவுதான் தெரியும் அவருக்கு. அந்த பாவத்துல கைங்கரியம் பண்றா. அவரும் பூந்தானத்துக்கு பல்லெல்லாம் கொட்டிடுத்து, ஆனாலும் இந்த பொண்ணோடைய காதுல விழுறது மாதிரி ஏதாவது கிருஷ்ண கதையை சொல்லிகிட்டே இருப்பார். இவளுக்கே கிருஷ்ணனை பார்க்கணுங்கிற தாகம் ஆழத்துல இருக்கு. பூந்தானம் கதை சொல்ல இவருக்கு அந்த தாகம் ஜாஸ்தி ஆறுது. அப்பப்போ அந்த பொண்ணு கேட்பா, சரணத்தை அமுக்கி விட்டுண்டே கேட்பா, எனக்கு கிருஷ்ண பக்தி வருமா, இதே ஜென்மால வந்துடுமா அப்படின்னு கேட்பா. பூந்தானம் சொல்லுவார், வரும்மா வரும், உனக்கு வரும்மா, நான் பகவான்கிட்ட சொல்றேன் அப்படின்பார். ரொம்ப முடியாம ஆயிடுத்து பூந்தானத்துக்கு.
இப்படியே இருக்க சாயங்கால வேளையில இந்த பொண்ணு தான் கொல்லை பக்கத்துல இருக்கிற துளசி மாடத்துக்கிட்டயோ இல்லை வாசல்ல இருக்கிற திண்ணைக்கோ கூட்டின்னு போய் 1 மணி நேரம் உட்கார வைப்பா. அப்படி ஒரு நாளைக்கு சாயங்கால வேளையில கொல்லைப்புறம் இருக்கிற துளசி மாடத்துக்கிட்ட போய் உட்கார வைக்கிறா. அந்த துளசி மாடம் இன்னமும் இருக்கு. அடியே நாங்கள் போய் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு வந்தேன். அடிக்கடி போகிறது வழக்கம். அந்த துளசி மாடம் இருக்கு, அதில் போய் உட்காந்த. அப்போ துளசி மாடத்துக்கிட்ட உட்கார வச்சுட்டு இங்கேயே உட்காந்துருங்கோ வந்துடுறேன்னு அந்த பொண்ணு இங்கேயே போறா. நீ போயிட்டு வாமா அப்படின்னு இவர் கண்களை மூடின்னு உட்காந்துட்டு இருக்கார். பட்டுன்னு ஏதோ கிருஷ்ண தியானம் வந்துடுத்து. அப்படியே சரீரம் மரம் போல மரத்து போய் கண்களை மூடிட்டு கிருஷ்ண தியானத்துல இருக்காரு. ஹிருதயத்துல ஜோதி ஸ்வரூபமாக கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தரிசனம் கொடுத்து, பூந்தானம் நாளைக்கு காத்தால 10:30 மணிக்கு நானே வந்து உன்னை கோலோகத்துக்கு கூட்டுன்னு போறேன், நீ ரெடியா இரு, உன் கூட யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாலோ அவளையும் கூட்டுன்னு போறேன், எல்லாரையும் தயாராக்கின்னு ரெடியா இரு அப்படின்னு ஒரு தரிசனம் கிடைச்சது. இவர் கம்பு ஊனின்னு கூட நடக்க முடியாது. பூந்தானத்துக்கு ரொம்ப வயசாயிடுது. இப்படி ஒரு தரிசனம் ஹிருதயத்துல வந்த உடனே சரீரத்துக்கே புது தெம்பு வந்துடுது. விருட்டுன்னு எழுந்திரிச்சு ஓடுறாரு இங்கேயும் அங்கேயும். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஏ ஸ்குப்பா, ஏ கருப்பா, இங்க வாங்க, நாளைக்கு 10:30 மணிக்கு என் கூட வைகுண்டம் வரேன், நாளைக்கு 10:30 மணிக்கு என்னோட கோலோகம் வரையலா, கிருஷ்ணன் வந்து என்ன கோலோகத்துக்கு கூட்டின்னு போறான், நீங்க வந்துருங்கோ அப்படிங்கிறான். உள்ள போய் சமையல் பண்ணிட்டு இருக்கிற மாமிட்ட, நாளைக்கு 10:30 மணிக்கு வரையலா, 10:30 மணிக்கு என்னை பார்க்கறதுக்கு குருவாயூரப்பன் வரான், என்னை கோலோகத்துக்கு கூட்டின்னு போறான், நீங்களும் வரதுன்னா வாங்கலேன், எல்லாரும் வாங்கலேன். யாரெல்லாம் வரையலன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டா, வயசாயிடுத்து அனத்தின் இருக்கு, ஏதோ புத்தி பேதலட்சுமி பேசின்னு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சான். இப்படி இருக்க அந்த வேலைக்கார பொண்ணு வந்து, ஏன் ஓடி வந்தேல், ஏன் தனியா வந்தேல், விழுந்தேல்னா என்ன பண்றது, இங்க வாங்கோ, நான் எங்க போகணுமோ நான் கூட்டுன்னு போறேன் அப்படின்னு வரா. அது இல்லடிம்மா, அது இல்லை, நீ நாளைக்கு காத்தால 10:30 மணிக்கு வரியா, என்னை கூட்டுன்னு போறதுக்கு குருவாயூரப்பன் வரானா, என்னை கோலோகத்துக்கு கூட்டுன்னு போறானா, நீ வரியா, நான் வரேன், இங்க இப்ப வந்து படுத்துக்குங்க, இங்க வாங்கோ அப்படின்னு போய் படுக்க வைக்கிறா. இவதான் வாஸ்தவமா கொஞ்சம் நம்புறா. ஆனாலும் தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு நினைச்சதுனால அது பெரிய விஷயமா எடுக்கல. அவன் மற்றவாள்லாம் வயசாகி வளருது இதுன்னு தான் நினைச்சா. ஆனாலும் இவர் புது தெம்பு வந்து அலையிறத பார்த்து அவளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் போச்சு. விடிஞ்சது. வழக்கம் போல 3 மணிக்கு ஏஞ்சார். இவரே போய் குளிச்சு, இவரே வஸ்திரம் கட்டின்னு நெத்திக்கிட்டு நித்தியபடி ஜபம் பாராயணங்கள்லாம் முடிச்சுட்டு 10:30 மணிக்கு தான் வரேன் இருக்கான் கிருஷ்ணன் அந்த துளசி மரத்துக்கிட்ட. மணி 8 தான் ஆறுது. இவர் படுத்திருக்கிற ரூம்லேருந்து கிடுகிடுன்னு ஓடுவார். துளசி மரத்துக்கிட்ட வந்துட்டானான்னு பார்ப்பார், மறுபடியும் வந்து படுத்துப்பார். நடந்து போறதே இல்லை, ஓட்டம் தான். கிடுகிடுன்னு ஓடுறார், மறுபடியும் துளசி மாடத்துக்கிட்ட கிருஷ்ணன் வந்துட்டானான்னு பார்க்குறார், மறுபடியும் வந்து படுத்துப்பார். இப்படியே இருக்கு. அந்த பொண்ணு முதல் நாள் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சு அது கிராமத்துக்கு நைட்டு தங்க போயிடுத்து. அந்த பொண்ணு இங்கே தங்குறது வழக்கம் இல்லை. எல்லா வேலை செய்கிறவாலும் நைட்டு போயிடுவா, காலம்படி தான் வருவா. 9 மணிக்கு மற்ற வேலைக்காலும் சமைக்கிறவாலும் எல்லாம் வந்து சேர்றா. இந்த பெரியவர் ரூமுக்கும் துளசி மாடத்துக்கும் ஓடி வந்துட்டு இருக்கிறத பார்த்து, இது எத்தையாவது கீழே விழுந்து தொலைக்க போறதேன்னு தலையில அடிச்சுன்னு போனாலாம். அவதார புருஷால், காரக புருஷால், மகான்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம காலத்துல நடமாடின்னு இருந்தான்னு வைங்கோ, அவளிடத்துல உண்மையா இவர் மகான், இவர் மகாத்மா, எனக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்துடுவார் அப்படின்னு உண்மையா நம்பி அவர் சரணத்துல நாம் சரணாகதி ஆக மாட்டோம். நம்மளால அடங்க முடியாது. வெளிவேஷம் வேணா போடுமே ஒழிய உண்மையா அவர் மகாத்மான்னு நம்ம ஹிருதயம் ஒத்துக்காது. ஏன்னா நம்மளை போலதானே இவர், நம்மளை போலதான் சாப்பிட்றார், நம்மளை போலதான் வயிற்று வலியும் பல் வலியும் வருது. இவர் மகாத்மான்னு சொல்லி என்னன்னு ஹிருதயத்துல தோணும். வெளியில எல்லாரும் மகாத்மாக்கள்னு சொல்றாலே நாமும் சொல்லுவோம். நம்ம ஹிருதயம் உண்மையா அடங்காது. போன பிறகு நினைச்சுப்போம், என்னன்னா எங்க அத்துக்கு வந்தார், அவர் ஒரு வாழைப்பழம் பிரசாதம் கொடுத்தார், அவர் ஒரு ஆப்பிள் பிரசாதம் கொடுத்தார், அவர் கார்ல இருந்து என்ன ஒரு கடாட்சம் பண்ணார், நான் அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கே வந்தேன் அப்படின்னு அவர் போன பிறகு சொல்லுவோம். அவர் இருக்கும்போது உண்மையா அவரிடத்துல அடங்க முடியாது. இது எல்லா மகாத்மாக்களுக்கும் உண்டு. ஆனால் மகாத்மாக்கள் அவதார புருஷால் இருக்கும் பொழுது, சரீரத்தோட இருக்கும் போதே அவளை உண்மையா ஆசிரியிச்சு அடங்கி அவ சரணமே கதின்னு இருக்கிற மகாபாகியவான்கள் அன்றும் இன்றும் என்றும் உண்டு. ஆனா அது ரொம்ப கம்மி. அப்படி இருக்க இந்த பூந்தானத்தை இது ஏதோ வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்காராம விழுந்து தொலைச்சிட போதேன்னு தலையில அழைச்சிக்கிறாளே ஒழிய இவர் சொல்றது உண்மைன்னு யாரும் நம்பல. யாரு தான் நம்புவா சொல்லுங்க? நாமே நம்புவோமா? 10:30 மணிக்கு விமானத்துல கிருஷ்ணன் வந்து கோலோகத்துக்கு கூட்டுன்னு போறான் என்ன அப்படின்னு நான் சொன்னா யாராவது நம்புவாளா? நாம நம்புவோமா? அப்போ அந்த காலத்துல கேட்கவே வேண்டாம். ஆனால் 10:20 ஆச்சு, 10:25 ஆச்சு, துளசி மாடத்துக்கிட்ட வந்து உக்காந்துட்டார்.
கரெக்டா 10:28, 10:29, 10:30 ஆச்சு. ஆகாசத்துல சொர்ணமயமான விமானத்துல குருவாயூரப்பன் பூந்தானத்தை கோலோகத்துக்கு கூட்டுன்னு போறதுக்கு வந்துட்டான். அதை கண்ணால பார்த்துட்டார். பூந்தானத்துக்கு மட்டும்தான் அத்தகைய திவ்ய தரிசனம் தெரியுறது. அப்பயும் எல்லாரையும் கூப்பிடுறார். அதோ என் கிருஷ்ணன் வந்துட்டான், குருவாயூரப்பன் என்ன கோலோகத்துக்கு கூட்டுன்னு போற வந்துட்டான், யாரெல்லாம் வரையலோ அவெல்லாம் வாங்கோ வாங்கோங்கிறா. யாரும் கண்டுக்கல. அது சமயம் அப்பதான் அன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கா அந்த பொண்ணு ஓடி வரா. ஏன் இங்க நிக்கிற, என்ன ஆச்சு? நான் குருவாயூரப்பன் என்ன கோலோகத்துக்கு கூட்டுன்னு போக வந்திருக்கான், நீ வரியா? நான் வரேன் சுவாமி அப்படின்னு. அப்படியானா கையை பிடிச்சுக்கோமா அப்படிங்கிறாள். பூந்தானத்தோடைய கையை பிடிச்சுக்கிற அந்த பொண்ணு. இவர் இப்படி கையை தூக்குறார். பூந்தானம் ஒரு ஜோதி பிரகாசம் வந்தது. ஒரு மின்னல் அடிச்சது போல ஒரு ஜோதி பிரகாசம் வந்தது. அந்த ஜோதி பிரகாசத்தை எல்லாரும் பார்த்தா எல்லார் கண்ணையும் கூசி எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னே வேடிக்கை பார்க்கறவாளுக்கு தெரியல. எல்லாம் முடிஞ்சு பார்த்தா பூந்தானத்துடைய திவ்ய திருமேனி இல்லைன்னா கிடைக்கல. இந்த கை நானும் வரேன்னு சொன்னா பாருங்க அந்த பொண்ணோடைய மிருத தேகம் கிடக்கு, செத்து போய் கிடக்கா, பிராணன் இல்லை. அப்போ பூந்தானத்தை இதே தேகத்தோட கோலோகத்துக்கு கூட்டுன்னு போயிட்டார் குருவாயூரப்பன். அந்த பூந்தானமே கதின்னு இருந்த இந்த பொண்ணையும் சேர்த்து கூட்டுன்னு போயிட்டான் குருவாயூரப்பன். அது சரி, பூந்தானம் காலம் பூரா கிருஷ்ண தியானத்துல இருந்தார், கிருஷ்ண நாமத்தை ஜபம் பண்ணியிருந்தார், பாகவதமே கதின்னு இருந்தார். அவரை பகவான் பிரத்யக்ஷமா வந்து வைகுண்டம் கோலோகம் கூட்டுன்னு போறதுங்கிறது சரி. இந்த பொண்ணு என்ன பண்ணா? இந்த பொண்ணை ஏன் கூட்டுன்னு போறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அதுதான் சாது சங்கத்தோடைய மகிமை. அதுதான் சாது சங்கத்தோட. யாரெல்லாம் என்ன தபஸ் பண்ணணுமோ பண்ணுங்கோ. என்னால தபஸ்னால கிருஷ்ணனை அடைய முடியாதுன்னு எனக்கு நன்னா தெரியுறது. என்னால தபஸ் பண்ண முடியாது, சாதனை பண்ண முடியாதுன்னு தெரியுறது. அதனால என் குரு சரணமே கதின்னு நான் இருக்கேன். அவர் வைகுண்டம் போனா நானும் வைகுண்டம், அவர் மறுபிறவி எடுத்தா நானும் மறுபிறவி, அவர் சொர்க்கலோகம் போனா நானும் சொர்க்கலோகம். என் கையில இல்லை, எல்லாம் என் குரு சரணத்துல ஒப்படைச்சிட்டேன்னு வாழ்ந்தவளாக்கும் இந்த பொண்ணு. அப்படி வாழ்ந்தவா எங்க போயிட முடியும்? இதுதான் சாது சங்கத்தோடைய மகிமை. நாமா சாதனை பண்ணி கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆல்ரெடி கிருஷ்ண ரசத்துல கிருஷ்ண பக்தியில திளைச்சுன்னு இருக்கிற மகாத்மாக்களே சாதுக்களே கதின்னு போயிட்டோமானால் அவா கடாட்சத்தினால ஜென்மால ஒரு செகண்ட் நமக்கு கிருஷ்ண பக்தி வந்துடும். நாமும் சம்சாரத்திலேருந்து வெளியில வந்துருவோம். நமக்கும் கிருஷ்ண தியானம் சித்திச்சிடும். கிருஷ்ண சரணம் நமக்கும் பிராப்தமாயிடும். நம்ம குருநாதர் நம்மளை கொண்டு கிருஷ்ண சரணத்துல சேர்த்துடுவார். சேர்க்கிற பரியந்தம் நமக்கும் குருநாதருக்கும் உண்டான பந்தம் கட்டாகாது. அதுதான் இந்த பொண்ணுக்கு நடந்தது. இப்படி பூந்தானம்ங்கிற மகாத்மாவுடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியகரமாகவும் அனுபவகரமானது. வாழ்நாள் பூரா குருவாயூர் க்ஷேத்திரமே கதி, குருவாயூரப்பனே கதின்னு வாழ்ந்தவர். இன்னைக்கு ஸ்வர்ணமயமான விமானத்துல குருவாயூரப்பன் வந்து பூந்தானத்தை கோலோகத்துக்கு கூட்டுன்னு போறாரே. ஆனால் ஏன் தெரியுமோ? ஏன் கூட்டுன்னு போறாரு தெரியுமோ? 95 வயசாயிடுத்து. ஏன் கூட்டுன்னு போறாரு தெரியுமோ? 45-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் ஒரு முறை குருவாயூரப்பட்ட வந்து என்னை ஏத்துக்கோடா கிருஷ்ணான்னு சரணாகதி பண்ணார் இல்லையா? அப்ப பகவான் ஏத்துன்ட்டார். அதற்கு ஆதாரம் தான் அன்று முதற்கொண்டு இன்று வரையாக பூந்தானத்துக்கு ஏற்பட்ட கிருஷ்ணானுபவமும் இதோ இப்ப கோலோக பிராப்தியும். அப்படி நாமும் குருவாயூரப்பன் தான் கதின்னு கிருஷ்ணன் குருவாயூரப்பன்ட்ட நாம் சரணாகதி ஆயிட்டோமானால் நமக்கும் அத்தகைய கிருஷ்ண பக்தி வந்துடும். அப்படி வந்தாதான் உண்டு. இது மாதிரி கிருஷ்ண கதையை, கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை, பகவத் பாகவதாலுடைய சரித்திரத்தை நிறைய திரும்ப 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 கேட்கணும். கேட்டுட்டே இருந்தோமானால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்குள்ள உறங்கி இருக்கிற அந்த கிருஷ்ண பக்தி பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும், அனுபூதியில கொண்டு விட்டுடும். அப்படி கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுன்னு சம்சாரத்தை தாண்டினாத்தான் உண்டே ஒழிய நம்ம சாதனையினால கிருஷ்ண பக்தியை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. இது மாதிரி நிறைய பகவத் பாகவத கதாசிரவணம் பண்றதுக்கு உங்களுக்கும் குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணட்டும். நிறைய பகவத் பாகவத சரித்திரத்தை சொல்றதுக்கு எனக்கும் நிறைய குருவாயூரப்பன் பாக்கியத்தை கொடுக்கட்டும். இந்த பூந்தானத்தோடைய திவ்ய சரித்திரம் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சமஸ்த ஐஸ்வர்யங்களும் வரும். யாரெல்லாம் ஏகாந்தமா உட்கார்ந்து இந்த பூந்தானத்தோடைய திவ்ய சரித்திரத்தை திரும்ப திரும்ப சிரவணம் பண்றாலோ அவர்களுக்கெல்லாம் குருவாயூரப்பனிடத்துல நிஷ்கலங்கமான பக்தி ஏற்படும். இந்த பக்த மகாகவி பூந்தானம்ங்கிற மகாத்மாவுடைய திவ்ய சரித்திரத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வமான கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. குருவாயூர் ஸ்தல புராணம், குருவாயூர் மாகாத்மியம்னு 2 சத்சங்கம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கு. அதை கேட்காதவாள் கேளுங்கோ. அதை கேட்டுட்டு இந்த சத்சங்கம் கேட்டேன்னா கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகி கேட்க முடியும்.